நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். எனக்கு தெரியும் இது தவறுதான். ஆனா ஏன் என்னால இத விட முடியல? ஒரு மனிதன். அவன் கெட்டவன் இல்லை, யாருக்கும் கேடும் நினைக்காதவன். நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. நிம்மதியா வாழணும், முன்னேறணும், மனசு எப்போதும் அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அவன் வாழ்க்கை அவன் நினைத்த மாதிரி போகவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையை கட்டி போட்டது வெளியில் இருந்த மனிதர்களால் மட்டுமல்ல, அவன் மனதிலுள் இருந்த சில கெட்ட பழக்கங்களும் தான். அவனுடைய தினசரி வாழ்க்கையானது காலை எழுந்ததும் முதலில் மொபைல். 5 நிமிஷம் தானேன்னு எடுத்தான். ஆனா நேரம் தெரியாம 30 நிமிஷம் ஓடிடும். வேலையில சின்ன விஷயத்துக்கே கோபம் வந்துடும். யாராவது முன்னேறினா மனசுக்குள்ள பொறாம வந்துடும். ஒரு தடவை தோல்வி வந்தா உடனே ஒரு எண்ணம், என்னால முடியாது, நான் அப்படித்தான். இதெல்லாம் ஒரே நாள்ல வந்ததா? இல்ல, தினமும் தினமும் பழகி போன கெட்ட பழக்கங்கள். ராத்திரியில அவன் தூங்கும்போது அவன் மனசுக்குள்ள சொல்லிக் கொள்வான், நாளையில இருந்து மொபைல் பாக்குறத குறைச்சிக்கணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாதுப்பா. இந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறணும் அப்படின்னு நினைப்பான். அந்த நேரத்துல அவன் உண்மையாகவே மாற நினைப்பான். ஆனா காலை வந்ததும் அதே பழக்கம், அதே தவறு. அப்போ அவன் நினைப்பான், என்னாலலாம் மாற முடியாது, நானும் மாறணும்னு தான் நினைக்கிறேன், என்னோட கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு நினைச்சுப்பான். ஒரு நாள் மிகவும் சோர்ந்து அவன் புத்தரிடம் போனான். பகவானே, நான் தவறா எதுவும் செய்யல, ஆனா கோபம், நெகட்டிவ் தாட்ஸ், தோல்வி மனநிலை, இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் என்கிட்ட இருக்கு, என்னை விட்டு போகவே மாட்டேக்கு, எவ்வளவு முயற்சி செய்தாலும் விட முடியலையே அப்படின்ட்டு புத்தர்கிட்ட கேட்டான். புத்தர் அமைதியாக சிரித்தார். பிறகு அருகில் இருந்த ஒரு கயிறை எடுத்தார். அந்த மனிதனின் கையில் கொடுத்து இதை சொன்னார், இந்த கயிற்றை பலமா பிடிச்சுக்கோ. அவனும் பிடித்தான். முதலில் ஒன்றும் தெரியல. சில நிமிடங்கள் கழிச்சு விரல்கள் வலிக்க ஆரம்பிச்சது, கை நடுங்கிச்சு, முகம் சுருங்கிச்சு. அவன் சொன்னான், பகவானே, என் கைக்கு வலி வருது. புத்தர் கேட்டார், இந்த கயிறா உன்னை கட்டி வைத்தது என்று. இல்லை என்றான் அவன். அப்போ வலி எங்கிருந்து வந்தது என்றார். அவன் மௌனமானான். புத்தர் மெதுவாக சொன்னார், கயிறு உன்னை பிடிக்கல, நீதான் கயிறை பிடிச்சுக்கிட்டு இருக்க. கை வலிக்கிறதுக்கு கயிறு காரணம் அல்ல, உன் பிடிப்புதான் காரணம். இதை போலத்தான் நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கோபம், நெகட்டிவ் தாட்ஸ், தோல்வி போன்ற உன்னிடம் உள்ள கெட்ட பழக்கங்களும். அதாவது கெட்ட பழக்கங்கள் உன் குணம் இல்லை, அவை உன்னுடைய தினசரி பிடிப்புகள். கை வலிக்கிறது என்றால் அந்த கயிறை விட்டுவிடு என்றார் புத்தர். அந்த மனிதன் கயிறை கீழே விட்டுவிட்டான். உடனே கைக்கு நிம்மதி. புத்தர் சொன்னார், பார்த்தியா, கயிறு போகல, நீ தானே விட்ட. இதே போலத்தான் மாற முடியவில்லை என்று நினைக்காதே. விட விருப்பமில்லை என்பதே உண்மையாகும். விடும் நொடிதான் விடுதலை. இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா உங்க கையிலயும் ஒரு கயிறு இருக்கலாம். அதாங்க கோபம், மொபைலை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ், தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். உங்களிடமும் வலி வருது என்றால் கயிறு காரணமில்லை, உங்கள் பிடிப்புதான் காரணம். ஆதலால் அந்த பிடிப்பை விட முயலுங்கள்.